தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியருக்கு மாதம் ரூபாய் வழங்கிடும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோட் நீலவட்டான் பகுதியில் மினி டைட்டில் பூங்காவை ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இன்று தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்தார். அதன்படி இனி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 75,028 மாணவியருக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். தமிழக முதல்வர் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கிடும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இந்த புதுமை பெண் திட்டம் 5/9/2022 அன்று வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியில் முதலில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இத்திட்டம் வறுமை காரணமாக உயர்கல்வியில் சேர இயலாத மாணவியருக்கு உயர்கல்வி வாய்ப்பை தருவதோடு பெற்றோரின் பொருளாதார சுமையும் குறைக்கிறது. இளம் வயது திருமணங்களை தடுக்கிறது. மாணவர்களிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. இத்திட்டத்தின் பயனாக மாணவியர்கள் அதிக அளவில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுமை பெண் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள இந்து கல்லூரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் கடந்த 5/9/2022 அன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு நாளை வரையில் 4,25,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவியரும் பயன்பெறும் தருகிறது. புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்துள்ள மாணவியர்களுக்கு மட்டுமில்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு மாதம் 1000 வழங்கும் வகையில் தற்போதைய திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனை இன்று தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இதன் பயனாக தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவியர்கள் மாதம் ரூபாய் 1000 பயனடைவார்கள். பிரபாபதி. செலினா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. 3 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தூத்துக்குடி புறப்பட்டிருந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த வகையில் இன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை துறை சார்பில் அரசு பள்ளிகளில் படித்த உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் என்பது ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்கான இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2024-2025ஆம் கல்வி ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் தமிழ் வழி கல்வி பயின்று வரக்கூடிய உயர்கல்வி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மற்றும் இறுதி ஆண்டு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தில் விரிவாக்கப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டு முதலாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய தமிழ் வழி பயின்று வரக்கூடிய உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மற்றும் இறுதி ஆண்டு பயிலும் மாணவிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் என்பது தற்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்று தூத்துக்குடி பயணம் முடித்துக் கொண்டு இன்று மாலை கன்னியாகுமரி புறப்பட இருக்கிறார். கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளுவரின் 25வது வெள்ளி விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.